سبحان الأبدي الأبد، سبحان الواحد الأحد، سبحان الفرد الصمد، سبحان من خلق الأرض فأحصاهم عددا، سبحان رافع السماء بغير عمد، سبحان من بسط الأرض على ماء جمد، سبحان الذي لم يتخذ ولدا صاحبة ولا ولدا، سبحان الذي لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد، سبحان من قسم الأرزاق ولم ينصاني أبدا. الحمد لله وحده، والصلاة والسلام على من لا نبي بعده. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ومن أعرض عن ذكري فإن له معيشة ضنكا ونحشره يوم القيامة أعمى قال رب لم حشرتني أعمى وقد كنت بصيرا قال كذلك أتتك آياتنا فنسيتها وكذلك اليوم تنسى. وقال الله: وقيل اليوم ننساهم كما نسيتم لقاء يومهم هذا ومأواكم النار وما لكم من ناصرين. وقال الله: ولا تكونوا كالذين نسوا الله فأنساهم أنفسهم أولئك هم الفاسقون. وقال نبينا حبيبنا مجتبى صلى الله عليه وآله وسلم: إذا أراد الله بعبد خيرا استعمله يا رسول الله وكيف يستعمله؟ قال صلى الله عليه وآله وسلم: يوفقه لأمل صالح قبل موته أو كما قال صلى الله عليه وآله وسلم. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். இறுதி தூதர் காத்திபுன் நபியின் கண்மணி நாயகம் முஜ்தபா ஹபீபுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னவர்களின் கண்ணியமான சங்கையான மகத்தான சுன்னாக்களை கியாமத் வரைக்கும் பின்தொடரக்கூடிய அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் ரஹ்மத்தும் மக்ஃபிரத்தும் என்றென்றும் உண்டாவதாக. அல்லாஹுடைய கட்டளை மதித்து இறை இல்லத்தில் சமூகம் அளித்திருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, சிறந்தவர்களே, அல்லாஹுடைய நேசர்களே, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்வில் எவற்றையெல்லாம் எடுத்து நடக்குமாறு சொன்னார்களோ அவற்றையெல்லாம் முடியுமான அளவுக்கு எடுத்து நடக்குமாறும், எவற்றையெல்லாம் ஹராம் என்று தடை செய்தார்களோ விலக்கினார்களோ அவற்றையெல்லாம் எங்களுடைய உடம்பில் கஃனுடைய புடவை சுத்தப்படுகின்ற வரைக்கும் முற்றுமுழுதாக தவிந்து கொள்ளுமாறு முதலாவதாக அடியனாகி எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் எங்கள் எல்லோரையும் புரிந்து கொள்வானாக. எங்கள் எல்லோரையும் நல்ல காரியங்களுக்கு, நல்ல கர்மங்களுக்கு சாவியாக பயன்படுத்துவானாக. தீய மோசமான காரியங்களை விட்டும் தீய காரியங்களுக்கு சாவியாக எம்மை பயன்படுத்துவதை விட்டும் அல்லாஹ் மௌத்து வரைக்கும் எம்மை பாதுகாப்பானாக. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சில மக்களுக்கு அல்லாஹ் இயற்கையாகவே மறதி என்ற பண்பை கொடுத்திருக்கிறார். சிலர்களுக்கு மறதி என்பது சிலர்களுக்கு நிஅமத்தாக இருக்கும், இன்னும் சிலர்களுக்கு மறதி என்பது நோயாக இருக்கும். சிலர்கள் அவர்களுக்கு மறதி இருப்பதினால் தன்னுடைய வாழ்வில் சந்தோஷமாக வாழ்வதை பார்க்கிறோம். சிலர்களுக்கு மறதி என்பது ஒன்று இல்லை என்று சொன்னா அவர்கள் வாழ்க்கையில நிம்மதியாக சந்தோஷமாக இருப்பதை நம்மால் பார்க்க முடியாது. இரண்டு பேர் சந்திக்கும் போது சொல்வார்கள், எங்கள் எல்லாம் நீங்க மறந்துட்டீங்களே, இப்ப பெரிய லெவலுக்கு போனதுக்கு பின்னால, பெரிய அந்தஸ்துக்கு போனதுக்கு பின்னால எங்களுக்கு உங்களை ஞாபகம் இல்லையே. பொதுவாக மக்கள் பேசக்கூடிய ஒரு வார்த்தை. சில மக்கள் உண்மையாகவே அப்படி நடந்து கொள்வார்கள். சில மக்கள் நல்ல ஒரு நிலைமைக்கு போனதற்கு பின்னால தன்னோட சூழ இருந்தவர்களை ஒருபோதும் தன்னுடைய யாபகத்தில் வைத்துக் கொள்ள மாட்டார்கள். யாபகம் இருந்தாலும் யாபகம் இல்லாதவர்களை போன்று நடிப்பார்கள். இது பொதுவாக மனிதனுடைய இயல்பு. கண்ணியமான சகோதரர்களே, மறதி
சிலர்களுக்கு மறதி ஏற்படுவதும் ஒரு நிஅமத்தான். ஆனால் சிலர்களுக்கு மறதி உண்டாகுவதும் அது அல்லாஹ்வுடைய ஒரு சோதனை தான். நான் என்ன சொல்ல வரப்போறேன் என்றா, சில விடயங்கள் இருக்கிற எங்களோட வாழ்க்கையில் ஒருபோதும் மறந்து விடக்கூடாது. சில விடயங்களை மறக்கலாம், இன்னும் சில விடயங்களை நாங்கள் எங்களோட லைஃப்ல மறக்கவே கூடாது. குர்ஆன் அல்லாஹ் சொல்லும் போதே வலா தகூனு கல்லதீன நஸுல்லாஹ், மற்றவர்கள் அல்லாஹ்வை மறக்கிறது போல படைச்ச ரப்ப மறந்துடவான. எங்களுக்குள்ள ப்ராப்ளம் என்னென்றா, நாங்க ரப்ப மறந்துட்டோம். என்னோட உம்மா வாப்ப முஸ்லீம் களிமா சொல்லி இருக்கிறாங்க, அதனால நானும் முஸ்லீமாக இருக்கிறேன். ஆனா வெளிரங்கத்தில் பார்த்தா, எங்களுடைய உள்ரங்கத்தை எடுத்தா ஏதோ ஒரு அமைப்புல முஸ்லீமாக இருக்கிறோம். ஆனா படைச்ச ரப்புக்கும் எங்களுக்கும் உள்ள தொடர்பை பார்த்தா அல்லாஹ் மன்னிக்கோனும், நம்மில் அநேகமானவர்கள் படைச்ச ரப்ப யாபகம் உள்ளதை போல நடிக்கிறாங்களே ஒழிய, ஆனா படைச்ச ரப்புடைய யாபகம் இல்லாம வாழ்வதை பார்க்கிறோம். குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், வலா தகூனு கல்லதீன நஸுல்லாஹ், அவர்கள் மறந்ததை போன்று, இறை நிராகரிப்பாளர்கள் மறந்ததை போன்று, பாக்கியமற்றவர்கள் மறந்ததை போன்று நீங்க என்ன மறந்துடவானம். எங்கட உம்மா வாப்பவை மறந்தாலும், எங்கட மனைவியை மறந்தாலும், பிள்ளைகளை மறந்தாலும், எங்களுடைய குடும்பத்தை மறந்தாலும், ஆனா படைச்ச ரப்ப அல்லாஹ்வ ஒரு நிமிடம் கூட ஒரு மனிதனால மறக்கவே முடியாது, மறக்கவும் கூடாது. ஆனா ஆச்சரியம் என்னென்றா, அல்லாஹ் உன்னைக்கும் எங்களை படைச்சவன் அவன், அவனுக்கு தெரியும் நாங்க யார் என்று. அந்த படைச்ச ரப்பு அல்லாஹ் சொல்கிறான், என்ன மறக்கக்கூடிய மக்கள் 3 விதமாக இருப்பாங்க. என்ன மறக்கக்கூடிய மக்கள் 3 விதமாக இருப்பாங்க. முதலாவது வகையான மக்கள் எப்படிப்பட்டவங்க என்று சொன்னா, அல்லாஹ் எங்களை பாதுகாக்கணும், அவங்களோட காரியம் நடக்கிற வரைக்கும் என்ன யாபகம் விற்பாங்க, காரியம் முடிஞ்சத்தோடு என்ன மறந்துடுவாங்க. முதலாவது கூட்டம். கவனமாக கேளுங்க, அல்லாஹ் ரஹ்மத் செய்வான். ஏன் எங்களுக்கு சோதனை, ஏன் எங்களுக்கு பிரச்சனை? நாங்க படைச்ச ரப்ப மறந்தோம், அல்லாஹ்வினால் சோதிக்கப்படுறோம். மா யஃஅலுல்லாஹ், அல்லாஹ் கேக்குறான், பி அஸாபிக்கும், நான் ஏனப்பா உங்களை சோதிக்கணும், நான் ஏன் உங்களை தண்டிக்கணும். அல்லாஹ் கேக்குறான், மா யஃஅலுல்லாஹு பி அஸாபிக்கும், நான் ஏன் உங்களை சோதிக்கணும், நான் ஏன் உங்களை தண்டிக்கணும். கண்ணியமான சொல்லி, முதலாவது கூட்டம் காரியம் முடியும் வரைக்கும் அல்லாஹ்வை யாபகம் விற்பாங்க, காரியம் முடிஞ்சத்தோடு அல்லாஹ்வை மறந்துடுவாங்க. இந்த கூட்டத்தை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஹுவல்லதீ யுஸய்யிருக்கும் ஃபில் பர்ரி வல் பஹர் ஹத்தா இதா குன்தும் ஃபில் ஃபுல்கி வஜரைன பிஹிம் பிரீஹின் طيبா வஃபரிஹூ பிஹா جاءتها ريح عاصف وجاءهم الموج من كل مكان وظنوا أنهم أحيط بهم. ஒரு கூட்டம் அழகாக கடல்ல பிரயாணம் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க, போட்ல பிரயாணம் செய்யறாங்க. மாஷா அல்லாஹ், அழகான காற்று, சந்தோஷமாக மகிழ்ச்சியாக போய்கொண்டிருக்கிறாங்க. அந்த அழகாக வீசக்கூடிய காற்று திடீரென்று புயல் காற்றாக மாறுது. ரீஉன் ஆசிஃபுன், திடீரென்று புயல் காற்றாக மாறுது. நாலா பக்கத்தினாலும் வஜாஅஹுமுல் மௌஜ், இப்ப கடல் அலை ஒன்றோடு ஒன்று முட்டி கொண்டிருக்குது. கடல் அலை ஒன்றோடு முட்டி கொண்டு வருவது. இவருக்கு தெரியும், வவன்னு அன்னஹும் உஹீத பிஹிம், என்னால தப்ப முடியாது, இந்த கடல் அலையில சிக்கி நான் மரணிக்க போறேன். இந்த நிலைமையில மனிதன், செல்ஃபிஷ் உள்ள மனிதன், சுயநலமாக நடக்கக்கூடிய மனிதன் அல்லாஹ் இடத்துல கையேந்திரான். தஅவுல்லாஹ முக்லிஸீன லஹுத்தீன், யா அல்லாஹ் என்ன பாதுகாத்து, யா அல்லாஹ் கஷ்டம் வந்துட்டு, எக்ஸ்போர்ட் பண்றாரு, இம்போர்ட் பண்றாரு, மாட்டிட்டு முசல்லாவை போடுறாரு. இப்ப தஹஜ்ஜுதுல வெளிநாடு போறாரு, இறக்கின போல் மாட்டிட்டு இப்ப முசல்லாவை போடுறாரு. இவருடைய ஏதோ ஒரு அமைப்புல செஞ்ச பிசினஸ் லீக் ஆகிட்டு இப்ப முசல்லாவை போடுறாரு. யா அல்லாஹ் மக்களுக்கு மத்தியில் என்ன கேவலப்படுத்திடாத யா அல்லாஹ், இதற்கு பின்னால் இந்த தப்ப செய்யவே மாட்டேன், நீ இதை எனக்கு செஞ்சா நான் உனக்கு நன்றி உள்ள அடியானாக இருப்பேன். இதே போல போர்டில் உள்ள மக்களும் சொல்றாங்க, கப்பல் உள்ள மக்களும் சொல்றாங்க, லஇன் அன்ஜானா மின் ஹாதிஹி லனகூனன்ன மினஷ் ஷாகிரீன். யா அல்லாஹ் இந்த போர்ட்ல இருந்து, கப்பல்ல இருந்து எங்களை நீ பாதுகாத்தா நாங்க நன்றி உள்ள மக்களாக நடப்போம், உன்னை மறக்க மாட்டோம். அல்லாஹ்க்கு தெரியும்.
அல்லாஹ்வை யாராலும் ஏமாற்ற முடியாது, அவனை யாராலும் ஏமாற்ற முடியாது. ஆனால் அவன் இரக்கமுள்ளவன், தாயை விடவும் 70 மடங்கல்ல அதற்கு அப்பாலும் இரக்கமுள்ளவன் அல்லாஹ். அந்த படைச்ச ரப்பு இந்த மனிதனை காத்து வெளியில் அனுப்புறான். இப்ப காரியம் முடிஞ்சிட்டு இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்லும் போது وَإِذَا مَسَّ الْإِنسَانَ ضُرٌّ دَعَانَا لِجَنبِهِ أَوْ قَائِدًا أَوْ قَائِمًا. சோதனைகள் கஷ்டங்கள் வரும்போது, இன்னல்கள் துன்பங்கள் வரும்போது இந்த மனிதன் உட்கார்ந்தும் படுத்துக் கொண்டும் என்னிடத்துல கையேந்திரான். فَلَمَّا كَشَفْنَا عَنْهُ ضُرَّهُ مَرَّ كَأَن لَّمْ يَدْعُنَا إِلَى ضُرٍّ مَسَّهُ. குர்ஆன் ஆச்சரியமானது. இவனுடைய ப்ராப்ளம் முடிஞ்சதற்கு பின்னால, காரியம் முடிஞ்சதற்கு பின்னால ஏதோ என்னிடத்துல துஆ கேட்காதவனை போன்று, நானும் ஏதோ உதவி செய்யாதவனை போன்று அந்த மனிதன் நடந்து கொள்கிறான். அந்த லிஸ்ட்ல நானும் நீங்களும் இருந்தா நிச்சயமாக நாங்க நன்றி கெட்ட மக்கள். அந்த லிஸ்ட்ல முதலாவது லிஸ்ட்ல காரியத்துக்காக படிச்ச ரப்ப பயன்படுத்துறது, எங்களோட தேவைக்காக அல்லாஹ்வை யூஸ் பண்றது. இன்னைக்கு நாங்க அப்படித்தான் வாழ்றோம். தேவைக்கு படிச்ச ரப்ப யூஸ் பண்றோம். கடையில ப்ராப்ளமா இப்ப அசானுக்கு ஷொப்ப பூட்டுறாரு, ஜுமாவுக்கு நேரத்தோட வாராரு. மனைவியோட ப்ராப்ளமா, மருமகனோட ப்ராப்ளமா, மகளோட ப்ராப்ளமா, குடும்பத்துல மகன் ட்ரக்ஸுக்கு அடிக்ட் ஆகியா, இப்ப ப்ராப்ளம் வரும் போது அல்லாஹ்வை தேடி வாராரு, அல்லாஹ்வை தேடி வாராரு. ப்ராப்ளம் முடிஞ்சதுக்கு பின்னால, காரியம் முடிஞ்சதுக்கு பின்னால சில நிறைய மக்களை பார்க்கிறோம். யா அல்லாஹ், ஏன் மகனுக்கு தகுந்த ஜோடி இல்ல யா அல்லாஹ், மகனுக்கு தகுந்த ஜோடி இல்ல யா அல்லாஹ். நிக்கா முடிஞ்சதுக்கு பின்னால் அவரை பள்ளிக்கு காணல. ஒரு நோய் வருது, இப்ப மகன்மார் எல்லாரும் துஆ கேட்கிறாங்க. யா அல்லாஹ், வாப்பா கேன்சர் யா அல்லாஹ், வாப்பாக்கு சுகர் கூடி இருக்கிறியா அல்லாஹ். ப்ராப்ளம், வாப்பாட மேல கஃபன் புடவை சுத்தப்பட்டதுக்கு பின்னால பிள்ளையில பள்ளிக்கு காணல, இல்ல வாப்பாக்கு சுகம் கிடைச்சதுக்கு பின்னால பிள்ளையில காணல. காரியத்துக்காக படிச்ச ரப்ப பயன்படுத்துறோம், செல்ஃபிஷ் உள்ள மக்களாக இருக்கிறோம். குர்ஆன் சொல்லுது லகனூத், நன்றி கெட்ட மனிதன். இது முதலாவது வகையான மக்கள். இரண்டாவது வகையான மக்கள் இருக்கிறாங்க, போர்டர்ல அமல் செய்யறவங்க. இரண்டாவது மக்கள் யாரு? போர்டர்ல அமல் செய்வாங்க. பஸ்ல ஃபுட்போர்ட்ல போற மாதிரி அவங்களோட அமல் எல்லாமே போர்டர்ல தான் இருக்கும். அமல் செஞ்சு கொண்டு இருப்பாங்க. திடீரென்று ப்ராப்ளம் வந்தா அமல் செய்ய மாட்டாங்க. ப்ராப்ளம் வந்தா அமல் செய்ய மாட்டாங்க. நாங்க என்ன அமல் செய்யணும்? நாங்க அமல் செஞ்சு எங்களுக்கு சோதனை. அவங்களோட அமல் எப்படி என்றா சாப்பாடுக்கு உப்பு போடுறது மாதிரி, சாப்பாடுக்கு உப்பு போடுற மாதிரி. ப்ராப்ளம் வரும் போது அல்லாஹ்வை மறக்கக்கூடியவங்க அமல் செய்வாங்க. பொதுவாக உதாரணமா பள்ளி எடுப்போம். பள்ளிக்கு தொடர்ந்து வருவாரு, அவர் போர்டுக்கு செலக்ட் பண்ணப்படலையா பள்ளிக்கு வர மாட்டாரு, அவர் பள்ளிக்கு வர மாட்டாரு. என்ன மதிக்காத பள்ளிக்கு நானே போகணும். நிறைய ஊருக்கு போனா இதுதான் ப்ராப்ளம், நிறைய ஊர்களுக்கு போனா இதுதான் ப்ராப்ளம். ஏன் மஸ்ஜிதுக்கு வாரீங்கல்ல? இல்ல, என்ன மதிக்காத பள்ளி. பள்ளி யாருடைய உம்மை வாப்பட சொத்து அல்ல, படைச்ச ரப்புடைய சொத்து. யாரு மதிச்சாலும் மதிக்காட்டியும் பள்ளியுடைய முஅஸ்ஸின் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று கூப்பிடுறது பள்ளி ட்ரஸ்டிய அல்ல, பணக்காரன அல்ல, ஏழைய அல்ல, ஆணை அல்ல, பெண்ணை அல்ல, அல்லாஹ்வினால் படைக்கப்பட்ட அல்லாஹுடைய அபுத, அல்லாஹுடைய அடியானத்தான் முஅஸ்ஸின் அழைக்கிறாரு. யாரையும் அந்த ஆட்சி அதிகாரம் பலம் செல்வ செழிப்ப பார்த்து முஅஸ்ஸின் மைக்ல அரசியல்வாதிகள் பள்ளிக்கு வாங்க, பணக்காரர்கள் பள்ளிக்கு வாங்க என்று அழைக்கல்ல. பொதுவாக அல்லாஹுடைய அடிமைகளே, அல்லாஹுடைய அடியார்களே மஸ்ஜிதுக்கு வாங்க. இந்த பார்டர்ல அமல் செய்யக்கூடிய மக்களை பார்த்து சொல்றேன், ஜுமாவுக்கு வாரது, தேவெண்டா வாரது, ஏதாவது நிக்காஹ் மஜ்லிஸ் நடந்தா பள்ளிக்கு வாரது. சில மக்கள் பாவம் அல்லாஹ் மன்னிக்கணும், சில மக்கள் தொழுறத பார்த்து கிப்லாவை கண்டு கொள்றாங்க. சில மஸ்ஜித்களுக்கு போனா முன்பக்கம் கிப்லாண்டா சில மக்கள் பின்பக்கம் இருந்து தொழுறாங்க. இந்த வருஷ கணக்கு பள்ளிக்கு வந்தில்ல, மஸ்ஜிதுடைய கிப்லா கூட தெரியாது. இப்ப அல்லாஹ் குர்ஆன்ல இரண்டாவது கூட்டத்தை சொல்றான், வமினன் நாஸி மன் யஅ்புதுல்லாஹ அலா ஹர்ஃப். சில மக்கள் இருக்கிறாங்க பார்டர்ல அமல் செய்வாங்க, பார்டர்ல காலை உள்ளுக்கு வைக்க மாட்டாங்க. பள்ளியுடைய பார்டர்ல தான் அவங்களோட கால் இருக்கும். அவங்களுடைய ஒவ்வொரு அமலும் அவங்க சந்தர்ப்பம் பார்த்து செய்வாங்க. ஆனா குர்ஆன் சொல்லுது
உதுகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா. அல்லாஹ்க்கு border விருப்பம் இல்ல. வாரண்டா முழுமையாக வாங்க, வாரண்டா முழுமையாக வாங்க இஸ்லாத்துக்குள்ள. இந்த பார்டர்ல அமல் செய்யற மக்களுக்குள்ள ப்ராப்ளம் என்னண்டா, ஃபஇன் அஸாபஹு கைருன் இத்மஅன்ன பிஹி. அவங்களுக்கு ஏதாவது நலவு நடந்துட்டா, ப்ராஃபிட் கூட கிடைச்சிட்டா, ஏதாவது நல்ல செய்தி கிடைச்சிட்டா அவங்க அமைதியாகுவாங்க. ஆனா அவங்களுக்கு அதற்கு மாற்றமான ஏதாவது ஒன்று நடந்துட்டா அல்லாஹ்வை பொருந்தி கொள்ள மாட்டாங்க, அல்லாஹ்வை கபூல் செய்ய மாட்டாங்க, அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அல்லாஹ் எந்த அளவுக்கு என்று சொன்னா குர்ஆன் சொல்லுது, ஃபித்னத்துன் கலபு அலா வஜ்ஹி, முகத்தை திருப்பிடுவாங்க, பள்ளியை விட்டும் திருப்பிடுவாங்க, தொழுகையை விட்டும் திருப்பிடுவாங்க, குர்ஆனை விட்டும் திருப்பிடுவாங்க, ஜிக்ரை விட்டும் திருப்பிடுவாங்க, கொடுக்கக்கூடிய தர்மத்தை விட்டும் திருப்பிடுவாங்க. ஏன்? அவருக்கு அங்க லாஸ்ட். சில மக்கள் இருக்கிறாங்க அள்ளி அள்ளி கொடுப்பாங்க, ஆனா ப்ராப்ளம் வந்ததற்கு பின்னால இருக்கிறத பாதுகாக்கணும் என்று சொல்லி, இல்லப்பா நான் லொஸ்ட் ஆகிட்டேன், இப்ப தர வசதி இல்ல, இருக்கிற பேலன்ஸ் எப்படி பாதுகாக்கணும் அது முயற்சி செய்ய மாட்டாரு. நான் ஏன் நலவு செய்யணும், ஊருக்கெல்லாம் நலவு செய்யறேன், ஆனா நலவு செஞ்சு இந்த ஊர் மக்கள் என்ன மதிக்கிறாங்க இல்லே, நானே நலவு செய்யணும். அதாவது பார்டர்ல அவங்களோட அமட்கள் இருக்கும். குர்ஆன் சொல்லுது இந்த மக்களை பார்த்து, ஹஸிர துன்யா வல் ஆஹிரா, இவருடைய துனியாவும் நஷ்டம், ஆஹிராவும் நஷ்டம். இவருடைய துனியாவும் ஃபெயில், ஆஹிராவும் ஃபெயில். துனியாவும் லாஸ்ட், ஆஹிராவும் லாஸ்ட், ரெண்டுமே ஃபெயில் ஆகின்றாரு. அல்லாஹ் சொல்லிட்டு சொல்றான், ذَلِكَ هُوَ الْخُسْرَانُ الْمُبِينُ. இது சும்மா லாஸ்ட் அல்ல, தெளிவான தோல்வி, தெளிவான தோல்வி. இரண்டாவது வகையான மக்கள், அல்லாஹ் இந்த கூட்டத்தை விட்டு எங்களை பாதுகாப்பான. மூணாவது வகையான மக்கள் இருக்கிறாங்க, அவங்க ஆச்சரியமான மக்கள், ஆச்சரியமான மக்கள். அவங்க எப்படிப்பட்ட மக்கள் என்றா, நாங்க எல்லோரும் சூரா ஃபஜ்ர் ஓதுறோம், குர்ஆனுடைய கருத்துக்கள் எடுத்து பாருங்க. فَأَمَّا الْإِنسَانُ إِذَا مَا ابْتَلَاهُ رَبُّهُ فَأَكْرَمَهُ وَنَعَّمَهُ فَيَقُولُ رَبِّي أَكْرَمَنِ. மாஷா அல்லாஹ், திடீரென்று அவர் லைஃப்ல முன்னுக்கு வாராரு, திடீரென்று லைஃப்ல முன்னுக்கு வாராரு, யாவரும் ஷேராரு, ஏதாவது ஒரு தொழில் ஷேராரு, ஏதோ ஒரு அமைப்புல அல்லாஹ் முகம் பார்த்துட்டான். இப்ப சொல்லுவாரு, மாஷா அல்லாஹ், அல்லாஹ் என்ன கண்ணியப்படுத்திட்டான், அல்லாஹ் என்ற அல்லாஹ் தான், அவன் இரக்கம் உள்ளவன். ஆனா அந்த வேர்டு இருக்கிறே, உள்ளத்தால சொல்லக்கூடிய வேர்டு அல்ல, உள்ளத்தால சொல்லக்கூடியது அல்ல, மக்களுக்கு முன்னால் நடிப்பதற்காக சொல்லக்கூடிய வார்த்தை. நல்ல இருக்கும் போது அவர் அல்லாஹ் முகம் பார்க்கும் போது மக்களுக்கு முன்னால சுபஹானல்லாஹ், மாஷா அல்லாஹ், வீட்டு வாசலுக்கு முன்னால மாஷா அல்லாஹ் பெரிய போர்டு, வீட்டுக்குள்ள போனா எல்லா துவாவும் இருக்கும், வாகனத்துல மாஷா அல்லாஹ், அவருடைய எல்லாமே வாய திறந்தா சுபஹானல்லாஹ், அல்லாஹ் அல்லாஹ் என்றே இருப்பாரு. ஆனா அந்த அல்லாஹ்வுக்கும் உள்ளத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. ஆனா சொல்லுவார், அல்லாஹ் என்ன கண்ணியப்படுத்திருக்கிறார். திடீரென்று ஒரு லாஸ்ட் வந்துட்டா, திடீரென்று அல்லாஹ் கொஞ்சம் பிளாக் பண்ணிட்டா, திடீரென்று கொஞ்சம் அல்லாஹ் இவருடைய ஈமான செக் பண்ண பிடிச்சிட்டா, அடுத்த செகண்ட் இவரை போல ஒரு கெட்ட மனிதன் யாரும் இல்லை. என்ன சொல்லுவார்? فَأَمَّا إِذَا مَا ابْتَلَاهُ رَبُّهُ فَقَدَرَ عَلَيْهِ رِزْقَهُ. கொஞ்சம் அல்லாஹ் ரிஸ்க பிளாக் பண்ணிட்டா, கொஞ்சம் அல்லாஹ் ரிஸ்க, கொஞ்சம் அல்லாஹ் அத கொடுக்கிறத கொஞ்சம் தாமதிச்சிட்டா, உடனே சொல்லுவாரு, فَيَقُولُ رَبِّي أَهَانَنِ. என்னப்பா அல்லாஹ் என்ன கேவலப்படுத்திட்டா, அல்லாஹ் என்ன முகத்தை பார்க்கறல்ல. சில மக்கள் சொல்றதை நாங்க கேட்டிருக்கிறோம், நீங்களும் கேட்டிருப்பீங்க, எங்க ஹஸ்ரத் அல்லாஹ் எங்கட முகத்தை பார்க்கறல்லே. அல்லாஹ்வை சீப்பா பேசுறது, படைச்ச ரப்ப அல்லாஹ்வை சீப்பா பேசுறது, அஹானன். அல்லாஹ் எங்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறான்? சில பிள்ளைகள் வாப்பா கிட்ட கேட்பாங்க, எங்களை பெத்து போட்டு இருக்கிறீங்களுக்கு என்ன செஞ்சீங்க? ரெண்டு வகையான வார்த்தை இருக்குது, அது ஆகவும் உலகத்திலே கேவலமான வார்த்தை. ரெண்டு வகையான வார்த்தை இருக்குது, அது உலகத்திலே ஆகவும் சீப்பான கேவலமான மோசமான வார்த்தை. முதலாவது வார்த்தை, உம்மா வாப்பாவை பார்த்து கேட்கிறது, எங்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறீங்க, என்ன செஞ்சிருக்கிறீங்க. இது கேட்கறது எப்படி என்றா, இந்த வார்த்தையை நீங்க கேட்கறதை விடவும் பிச்செடுக்கிறது நல்ல. உம்மா வாப்பா பார்த்து, உங்களை பெற்றதே உம்மா வாப்பா செஞ்ச பெரிய நியாமத்தான்.
உங்களை பெத்து போட்டது நாங்க யோசிக்கணும், நான் என்ன செஞ்சிருக்கிறேன் என் உம்மா அப்பாக்கு. ரெண்டாவது படிச்ச ரப்ப பார்த்து சொல்றது, ரப்ப என்ன செஞ்சிருக்கிறான், அல்லாஹ் எனக்கு என்ன செஞ்சிருக்கிறான். இந்த ரெண்டு வார்த்தையும் இருக்கிற உலகத்திலேயே ஆகவும் மோசமான வார்த்தை. கண்ணியமான சகோதரர்கள், இந்த மூணு கூட்ட மக்களும் இருக்கிறாங்களே, இந்த மூணு வகையான மக்களையும் பார்த்து நான் சொல்றேன், நீங்க அல்லாஹ்வை மறக்கலாம், பிரச்சனை இல்ல. ஆனா ஒரு கட்டம் வரும், அல்லாஹ் உங்களை மறந்துடுவான். அல்லாஹ் எங்களை மறந்துடுவான். அல்லாஹ் பாதுகாப்பான. ஏண்ட உம்மா மறந்தா தம்பி போய் இல்ல உம்மா நானுக்கு முசாஃபா செய்யுங்க, ஏண்ட தம்பி என்னோட பேசல, தாத்த போய் சொல்லுவா இல்ல முசாஃபா செஞ்சு சேருங்க. ஒருவருக்கு ஒருவர் யாபகப்படுத்திக் கொள்வாங்க, கண்ட இடத்துல சலாம் சொல்லலாம். ஆனா படைச்ச ரப்பு அல்லாஹ் எங்களை மறந்துட்டா எங்களை யாபகம் செய்ய யாருமே இல்லை. எங்களை யாபகம் செய்ய யாருமே இல்லை. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், இந்த மூணு வகையான மக்களையும் நான் மறுமையில மறந்துடுவேன். முதலாவது மனிதன் யாரு? சந்தர்ப்பம் காரியம் முடிகிற வரைக்கும் அல்லாஹ்வை யாபகம் வைக்கக்கூடியவன். இரண்டாவது மனிதன் யாருண்டா, பார்டர்ல அமல் செய்யறது, சோதனை வந்து அல்லாஹ்வை மறந்துடுறது. மூணாவது மனிதன் அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லிக் கொண்டிருப்பாரு, சோதனை வந்தா அல்லாஹ்வை இழிவாக பேசக்கூடியவன். இந்த மூணு மனிதனை பார்த்து குர்ஆன் சொல்லுது, وَمَنْ أَعْرَضَ عَنْ ذِكْرِي فَإِنَّ لَهُ مَعِيشَةً ضَنكًا وَنَحْشُرُهُ يَوْمَ الْقِيَامَةِ أَعْمَى. இப்படியான மக்களுக்கு அல்லாஹ் ரெண்டு வகையான சோதனையை கொடுப்பான். ரெண்டு வகையான சோதனை. அந்த சோதனையில தான் நாங்க மாட்டிருக்கிறோம். முதலாவது வகையான சோதனை என்னண்டா, உலகத்துடைய வாழ்க்கையை அல்லாஹ் நெருக்கடியான வாழ்க்கையாக மாத்திடுவார். நாங்க சொல்றோம், பார்லிமெண்ட்ல வெட் போட்டு இருக்கிறாங்க, எல்லாமே கூடிக்கொண்டு போகுது, அது ஒரு பக்கத்தில் வைப்போம், அது ஒரு பக்கத்தில் வைப்போம். எந்த ஒரு விஷயத்தையும் அமலால மாற்றக்கூடிய சக்தியை அல்லாஹ் வச்சிருக்கிறான். இந்த பூமி யாருக்காக, இந்த வானம் யாருக்காக, இந்த நட்சத்திரம் யாருக்காக, இந்த கடல் யாருக்காக, இந்த ஆகாயம் யாருக்காக, உலகத்தில் உள்ள பொருட்கள் யாருக்காக, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் போது இந்த எல்லாமே அல்லாஹ் யாருக்காகண்டா, மனிதனுக்காக. எப்படிப்பட்ட மனிதன்? இந்த உலகம் இயங்குறது, லா தகூமு ஸாஆ ஹத்தா யுகால ஃபில் அர்த் அல்லாஹ் 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 என்று நானும் நீங்களும் சொல்ற வரைக்கும் இந்த பூமி அல்லாஹ் அழிக்க மாட்டான். இந்த வானம் எங்களுக்காக, இந்த பூமி எங்களுக்காக, இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொன்றும் எங்களுக்காக. அந்த ரப்பு முடிவு பண்ணிட்டான், இன்னல்லாஹ ஹுவர் ரஸாக், அவன் தான் ரிஸ்க் அளிக்க கூடியவன். அந்த ரப்பு எப்ப சோதிக்கிறான் என்றா, எப்ப எங்கட வாழ்க்கையில நெருக்கடி வருவதென்றா, எங்கட வாழ்க்கையில் எப்ப ப்ராப்ளம் வருவதென்றா, வமன் அஅரத, இந்த வேர்டை மறக்கவான. அதான் சொல்லும் போது இந்த வேர்ட் யாபகம் வரணும். ஒரு பாவம் செய்யும் போது இந்த வேர்ட் யாபகம் வரணும். ஒருவரை ஏமாத்தும் போது இந்த வேர்ட் யாபகம் வரணும். ஒருவருடைய பணத்துக்கு துரோகம் செய்யும் போது இந்த வார்த்தை யாபகம் வரணும். மனைவி கணவனுக்கு, கணவன் மனைவிக்கு, பிள்ளைகள் பெற்றோருக்கு, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு அநியாயம் செய்யும் போது இந்த வேர்ட் யாபகம் வரணும். அனாதைகளுடைய சொத்துக்கு அநியாயம் செய்யும் போது இந்த வார்த்தை யாபகம் வரணும். வாப்பட மௌத்துக்கு பின்னால வாப்பட சொத்து, அனந்தர சொத்துக்கு அநியாயம் செய்யும் போது குடும்பத்துடைய நானா மூத்தவரே, இந்த வேர்ட் யாபகம் வரணும். முதலாளி தொழிலாளிக்கு, தொழிலாளி முதலாளிக்கு அநியாயம் செய்யும் போது இந்த வார்த்தை யாபகம் வரணும். வமன் அஅரத அன் ذِكْرِي, எப்ப அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நானும் நீங்களும் புறக்கணிப்போமோ, முதலாவது அல்லாஹ் கொடுக்கக்கூடிய சோதனை, فَإِنَّ لَهُ مَعِيشَةً ضَنكًا, துனியாவுடைய வாழ்க்கையை நெருக்கடியாக்கிடுவான். துனியாவுடைய வாழ்க்கைய, உலகத்தில் எங்களுடைய ரிஸ்க் அல்லாஹ் நெருக்கிடுவான். எங்களுடைய ரிஸ்க் அல்லாஹ் அவனுடைய கையில பிடிச்சிடுவான். இப்ப கஷ்டப்பட வேண்டிய வரும். கண்ணியமானவனே, அல்லாஹ்க்கு விருப்பம் யாரையும் சோதிக்கணும் என்ற ஆசையே கிடையாது. அவன் இரக்கம் உள்ளவன், அவன் அன்புள்ளவன், அவன் கருணையுள்ளவன். பெரும் பெரும் பாவிகளை எல்லாம் மன்னிச்சிருக்கிறான். ஆனா நாங்க தௌபா செய்ய தயாரில்லை, நாங்க மன்னிப்பு கேட்க தயாரில்லை. கண்ணியமானவர்களே, இரண்டாவது, இந்த சோதனை எப்படியாவது தாங்கலாம், தாங்கியாவது வாழ்ந்து மரணிக்கலாம். இரண்டாவது சோதனை மிக பயங்கரமான சோதனை.
فإن له معيشة ضنكا ونحشره يوم القيامة أعمى. நாளை மறுமையில மஹ்ஷருக்கு வரும்போது குருடராக எழுப்பப்படுவார். எப்படி? பார்வை இழந்தவராக எழுப்பப்படுவார். இப்ப இந்த மனிதன் அல்லாஹ்விடத்துல கேட்பான், قال ربي لما حشرتني أعمى. யா அல்லாஹ், நான் இந்த உலகத்துல பார்வையோடு இருந்தனே, எல்லா பொருட்களையும் பார்த்தேனே, ஆனா மறுமையில் எதுவுமே விளங்குதில், எல்லாமே பிளாங்காக இருக்குது. ரசூலுல்லாவை பார்க்க முடியாது, மலக்குமார பார்க்க முடியாது, அன்பியாக்களை பார்க்க முடியாது, சுவர்க்கத்தை பார்க்க முடியாது, அவருக்கு நாளை மறுமையில கொடுக்கக்கூடிய அந்த அல்லாஹ்வுடைய ரிவாவை பார்க்க முடியாது, நாளைக்கு மறுமையில அர்ஷுடைய நெல்ல பார்க்க முடியாது. பார்வை அற்றவராக குருடராக எழுப்பப்படுவார். இப்ப அல்லாஹ் கிட்ட அந்த மக்கள் கேட்பாங்க, ரப்பி லிமா ஹஷர்தனி அஅமா வகத் குன்து பஸீரா. உலகத்தில் பார்வை உள்ளவர்களாக அனைத்தையும் பார்க்கக்கூடியவர்களாக இருந்தோம், ஆனா இங்கே நாங்கள் ஒவ்வொருவரும் குருடர்களாக எழுப்பப்பட்டிருக்கிறோம். இப்ப அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை, இந்த வார்த்தை யாருடைய காதல கேட்குமோ அவர் நிச்சயமாக நஷ்டவாளி, அல்லாஹ்வுடைய ரிலாவை விட்டும் தூரமான மனிதன். கால கதாலிக அசத்க ஆயாத்துனா. இந்த மிம்பர் என்றது நல்ல விளங்கிக்கோங்க, பயான் பண்ணக்கூடிய மேடை அல்ல. மிம்பர் என்றது பயான் அல்ல. மிம்பர் எதற்காக என்று சொன்னா, எங்களோட உள்ளங்களை மாற்றக்கூடிய மேடை. பேசக்கூடிய இந்த ஒவ்வொரு வார்த்தையும் நான் உங்களுக்காக பேசல, ஏண்ட லைஃப்ல நான் என்ன திருத்திக் கொள்ளணும் என்பதற்காக பேசக்கூடிய வார்த்தைகள். என்னுடைய லைஃப்ல நான் என்ன திருத்திக் கொள்ளணும் என்பதை நாங்க ஏன் எங்கட லைஃப்ல மாற்றம் வருவதில்லைண்டா, ஒவ்வொருவரும் யோசிக்கிறோம் மற்றவர்களை திருத்தணும் என்று. நாங்க யாரும் மற்றவர்களை திருத்த வேண்டிய தேவையில்ல. நான் என்ன திருத்திக் கொண்டால் நிச்சயமாக எனக்கு கீழுள்ளவர்கள் தானாக திருந்துவார்கள். இது அல்லாஹ்வுடைய ஒரு பொறுப்பு, அல்லாஹ் பொறுப்பெடுத்திருக்கக்கூடிய ஒரு விடயம். நாளை மறுமையில சொல்லப்படும், எப்படி உலகத்துல மிம்பர்ல, தொழுகையில, பயான்கள்ல, ஸ்பெஷல் பயான், லேடிஸ் பயான், தராவிஹ் பயான், ஜும்மா பயான், ஜுமேராத் பயான், மஹல்லா பயான், என்னென்ன லிஸ்ட்ல பயான் லிஸ்ட் எல்லாம் இருக்குதோ, இந்த எல்லா பயான்களிலும் சொல்லப்பட்ட வசனங்களை வெறுமனே நீங்க பயானாக மட்டும்தான் பார்த்தீங்க. வெறுமனே ஒருவர் சைனா பிசினஸ் சொல்லும் போது ஒரு வியாபாரியாக இருந்த என்ன பார்ப்பாரு, போய் வந்தா ப்ராஃபிட் என்ன கிடைக்கும், போய் வந்தா ப்ராஃபிட் என்ன கிடைக்கும். குருநாகல டவுன்ல இருந்தும் அந்த பொருளை வாங்கலாம், கொழும்புக்கு போயும் அந்த பொருளை வாங்கலாம் என்றா ஒரு வியாபாரியுடைய நாலேஜ் என்ன சொல்லும் என்றா, ரெண்டுக்கும் உள்ள டிஃபரண்ட் என்ன, அதுல கிடைக்கக்கூடிய மார்ஜின் பெனிஃபிட் என்ன அவருடைய மூளை சொல்லும். கல்லியாவரி கல்ல பார்க்கும் போது அவருடைய மைண்ட் செட்டோடும் இந்த கல்ல வாங்கினா என்ன ப்ராப்ளம் இல்லாம ஆகும். இதே போல கண்ணியமானவர்களே, பயான கேட்கும் போது இந்த ஆயத்தை நான் எடுத்து நடந்தா, இந்த ஹதீஸ நான் எடுத்து நடந்தா, இந்த பயான நான் என் லைஃப்ல முடியுமானதுக்கு எடுத்து நடந்தா எனக்கு கிடைக்கிற ப்ராஃபிட் என்ன. நாங்க இந்த பயான்களுடைய ப்ராஃபிட்டை பார்க்கறல்ல. எப்ப நாங்க பயானுடைய ப்ராஃபிட்டை பார்ப்போமோ, அந்த பயான் மூலமாக எங்கட வாழ்க்கையில் எடுத்து நடக்கணும் என்ற சிந்தனை வருமோ, குர்ஆன் அதையும் சொல்லுது, அல்லதீன யஸ்தமிஊனல் கௌல் ஃபயத்தபிஊன அஹ்ஸனா. பேசப்படும் போது கேட்கக்கூடிய விஷயங்களை எடுத்து நடக்கணும் என்ற சிந்தனை யாருக்கு இருக்குமோ, வல்லாஹி உலாயிகல் லதீன ஹதாஹுமுல்லாஹ், அவர்களுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுக்கிறான், திருந்தக்கூடிய வாய்ப்பு கொடுக்கிறான். கண்ணியமானவர்களை, பயான்களாக மட்டும் பார்க்கவானம், காதால கேட்கிறத நிறுத்திட்டு உள்ளத்தால கேட்போம். குர்ஆன் ஹதீஸ உள்ளத்தால கேட்போம். எங்களோட உள்ளம் தான் ப்ராப்ளம். எங்களோட உள்ளம் தான் இன்றைக்கு, அதாவது கஸ்வத்துல் குலூபாக, கல் நெஞ்ச உள்ளங்களாக மாறி இருக்குது. அல்லாஹ் நாளைக்கு அந்த மக்களை பார்த்து சொல்ல போறான், குர்ஆனை நீங்க மறந்தது போல, ஹதீஸ மறந்தது போல, துனியாவுடைய சொற்ப இன்பத்துக்காக ஏண்ட கட்டளையை நீ மறந்தது போல, நஊது பில்லாஹ், அல்லாஹ் எங்களை பாதுகாப்பானாக. அந்த மக்களை பார்த்து கடைசியாக அல்லாஹ் ஒரு வார்த்தையை சொல்லுவான், وَكَذَلِكَ الْيَوْمَ تُنْسَى. உன் எல்லாரையும் நான் மறந்துட்டேன், யாரும் என்னோட பேசாதே, உன்னை நான் மறந்துட்டேன். அல்லாஹ் கிட்ட போய் யாரு பேசுறது, யார் எங்களை யாபகம் செய்யறது? சில மக்கள் அல்லாஹ் கிட்ட கெஞ்சுவாங்க, ரப்பனா அக்ரிஜ்னா மின்ஹா
ஃபஇன் உத்னா ஃபஇன்னா ஸாலிமூன். யா அல்லாஹ் நாங்க எல்லாம் கெட்டவர்கள் யா அல்லாஹ், நஷ்டவாளிகள் யா அல்லாஹ், மன்னிச்சிட்டு கெஞ்சுவாங்க. சில மக்களை அல்லாஹ் மன்னிக்க யோசிப்பார், சில மக்கள் எல்லாம் மன்னிச்சிடுவான், சில மக்கள் எல்லாம் மன்னிக்க யோசிப்பார். வீம்புக்காக பாவம் செஞ்சவர்கள், தெரிஞ்சு தெரிஞ்சு பாவம் செஞ்சவர்கள், பாப்பம் என்று பாவம் செஞ்சவர்கள், ரோசம் இல்லாமல் பாவம் செஞ்சவர்கள். கண்ணியமானவர்களே, பாவம் யாருக்கும் செய்யலாம். பாவம் செய்ய எந்த கிளாஸும் தேவையில்ல, பாவம் செய்ய எந்த வகுப்பும் தேவையில்ல, பாவத்தை படிக்க ஸ்பெஷல் கிளாஸ் போக வேண்டிய தேவையில்ல. நினைச்சால் பாவம் செய்யலாம். ஆனால் அந்த பாவத்துடைய பாரதூரம் தெளிவாக இந்த ஆயத்தை மறந்துடவானோம். அல்லாஹ் மறக்கிறது மட்டும் அல்ல, குர்ஆனுடைய சூரா முஃமினூனுடைய 100வது வசனத்தை எடுத்து பாருங்க. நாளைக்கு மக்கள் கெஞ்சி கெஞ்சி அல்லாஹ் இடத்துல வரும் போது அந்த மக்களை அல்லாஹ் மறந்து மட்டும் சொல்ல மாட்டான், இன்னொரு வார்த்தையும் பாவிப்பான். காலக்ஸூ ஃபீஹா வலா துகல்லிமூன். குர்ஆன்ல சொல்லப்பட்ட வார்த்தையிலேயே ஒரு ஒரு அல்லாஹ்வை மறந்த மனிதனுக்கு சொல்லப்பட்ட வார்த்தையிலேயே ஆக தாழ்வான கீழ்த்தரமான இந்த வார்த்தை தான் இந்த வார்த்தை. ஒரு மனிதனுக்கு நாளை சொல்லப்படக்கூடிய வார்த்தையிலே டிக்ஷனரி எடுத்து இந்த வேர்டுக்கு மீனிங்க பாருங்க, உலமாக்கள் கிட்ட போய் கேளுங்க. எங்கட வீட்டுக்கு ஒரு நாய் வந்தா, ஒரு பன்றி வந்தா, அந்த நாயையும் பன்றியையும் யாரும் கொண்டு வந்து பெட்டுக்கு மேல வைக்க மாட்டோம். ரோட்ல நாயை கண்டாலும் எங்கட வாயிலிருந்து வார முதலாவது வார்த்தைன்னா ஒன்று சூ என்றும் சீ என்றுவோம், சீச்சி என்று விரட்டிடுவோம். இது நாங்க வளமையா பாவிக்கக்கூடிய வேர்ட். நாயை விரட்டுறத போல அல்லாஹ் விரட்டிடுவார். அல்லாஹ் பாதுகாப்பானா. நாயை விரட்டுறத போல அல்லாஹ் விரட்டிடுவார். என்னையும் உங்களையும் அல்லாஹ் விரட்டிட்டால் யாராலும் யௌமலா தம்லிகு நஃப்ஸுன் லினஃப்ஸின் ஷைஆ வல் அம்ரு யௌமஇதின் லில்லாஹ். அந்த நாளில் யாரும் யாருக்கும் உதவி செய்ய முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மகள் ஃபாத்திமாவை பார்த்து சொன்னார்கள், ஃபாத்திமா, ஓண்ட வாப்பா நபி என்பதற்காக உன்னை பாதுகாப்பார் என்று நீ நினைக்காதே, உன்னை நீ நரகத்திலிருந்து பாதுகாத்துக்கோ. இன்னைக்கு நிறைய வாலிபர்கள் என்ன சொல்றாங்க, ஏண்ட வாப்புக்கு டிஐஜியை தெரியும், ஓஐசியை தெரியும், அந்த மினிஸ்டரை தெரியும் என்ற மமதையிலே பாவம் செஞ்சிடுறாங்க. கேட்டா வாப்புக்கு மாஷால நல்ல ஒரு மவுஸ் ஒன்று இருக்குது ஏரியால. கண்ணியமானவர்களே, நாளை மறுமையில அல்லாஹ் சொல்றான், நீங்க கோடி அல்ல உலகத்தையே தங்கமாக எனக்கு தந்தாலும் உனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை. கண்ணியமான சகோதரர்களே, நான் என்ன சொல்ல வாரன் என்றா, அல்லாஹ் என்னையும் உங்களையும் மறந்துட்டால் யாராலும் எங்களை யாபகம் செய்ய முடியாது. இறுதியாக ஒரே ஒரு மிக முக்கியமான ஒரு சம்பவத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். சில மக்கள் சில அமல்கள் செய்வாங்க, அல்லாஹ் அந்த அமலை கொண்டு மிக பெரும் பாக்கியங்களை கொடுத்திருக்கிறார். எங்களோட வாழ்க்கையில 4 வகையான மக்களை, 4 வகையானவர்களை நாங்க மறந்துடக்கூடாது. முதலாவது படைச்ச ரப்பு அல்லாஹ், 2வது ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், 3வது சஹாபாக்கள், 4வது எங்களுக்கு லைஃப்ல உதவி செஞ்சவங்க. எங்களுக்கு லைஃப்ல உதவி செஞ்சவங்களை மறக்கிறதும் மிகப்பெரிய பாவம். ஒரு நாய்க்கு நீங்க 3 நிமிஷம் சாப்பாடு கொடுங்க, 300 வருஷம் ஆகினாலும் உங்களை மறக்காது. ஒரு நாய்க்கு 3 நிமிஷம் ஏதாவது ஒரு பொருளை போட்டுட்டு போங்க, நீங்க 100 வருஷத்துக்கு பின்னால வந்தாலும் 50 வருஷத்துக்கு பின்னால வந்தாலும் அந்த நாய் நன்றுள்ளதாக இருக்கும். நீங்க 300 வருஷம் சாப்பாடு போட்டு ஒரு மனிதனை உருவாக்கினாலும் 3 நிமிஷத்துல மறந்துடுவான். 3 நிமிஷத்துல மனிதனைய மறக்கும் போது அந்த மனிதன் அல்லாஹ்வை யாபம் வைப்பானா? எல்லா நிஅமத்தையும் தந்த படைச்ச ரப்ப அல்லாஹ்வை யாபம் வைப்பானா? கண்ணியமான சகோதரர்களே, 2 அமலை விட்டுடவானோம். வாழ்க்கையில என்ன ப்ராப்ளம் வந்தாலும் இந்த ஜுமால முடிவெடுங்க, 2 அமலை விட்டுடவானோம். வல்லாஹி மிம்பரில் இருந்து சொல்றேன், அல்லாஹ் ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டார். நீங்க மலை உடைக்கிற போலெல்லாம் அமல் செய்ய வேண்டிய தேவையில்ல. இந்த 2 அமலையும் விட்டுடவான். முதலாவது இமாம் ஜமாத்தோட தொழுறதை விட்டுடவான். நான் நினைக்கிறதுக்கு முன்னால மிம்பருக்கு முன்னால தொழுகைகளை பத்தி பேசப்பட்டிருக்கும். இமாம் ஜமாத்தை யாரு விடுவாங்களோ, சில மக்களை பார்க்கிறோம், வீட்டுல வலதுல இடதுல முன்னால பின்னால எல்லா பக்கங்களையும் போத்தல் தொங்குது, இஸ்மஸ்மா தொங்குது. கேட்டா வீட்டுல முசீபத்தா, ஷைத்தான் போற மாதிரி கண்டாம். மனைவி டாய்லெட்டுக்கு போகையில ஏதோ வெளில போன மாதிரி இருந்துச்சாம்.
ஷைத்தான் போகல, வீட்டுக்குள்ளே 4-5 ஷைத்தான் இருக்குது. தொழாதவங்க எல்லாம் ஷைத்தான். வீட்டுக்குள்ள ஷைத்தானை வச்சு போத்தலை கட்டினா அது ஸ்பெஷலாக வெளியால் ஒரு ஷைத்தான் வாரது அல்ல. எந்த வீட்டுல தொழுகையிலையோ அந்த வீடும் மையவாடியும் உண்டு. சில மக்கள் இருக்கிறாங்க, மாஷா அல்லாஹ், நடந்து மஸ்ஜிதுக்கு வருவாங்க, நடந்து ஜொகிங் போவாங்க. ஆனா பாங்கு சொன்னா அவங்களுக்கு மஸ்ஜிதுக்கு வரையலாம். யாரெல்லாம் பாங்கு சொல்லி மஸ்ஜிதுக்கு வரலையோ அன்றைய நாள் ஏதோ தகுந்த காரணம் இல்லாம, ஒன்று தூக்கம் ஒன்று மறதி, இந்த ரெண்டும் இல்லாம மஸ்ஜிதுக்கு வரலையோ, நான் அந்த மக்கள் தவறாக நினைக்கவானோம். விளங்கிக்கோங்க, உங்களை அல்லாஹ் விரும்பல்ல, உங்களை அல்லாஹ் மறந்துட்டான். யாருக்கு மஸ்ஜிதுல கால் வைக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கலையோ, மஸ்ஜித் அழகாக ஃபேன் போட்டு கட்டப்பட்டு எல்லாமே செய்யப்பட்டிருக்கிறது, புகழ்றதற்காக வேண்டி அல்ல, மஸ்ஜிதை வச்சு பெருமடிப்பதற்காக வேண்டி அல்ல. ஒவ்வொரு மஸ்ஜிதும் பெருமையாக வேண்டும் அமல கொண்டு. யார் மஸ்ஜிதுக்கு வரலையோ இமாம் ஜமாத்துக்கு, அல்லாஹ் அவர்களை நேசிக்கல்ல. அதே மாதிரி ஹய்யால ஸலா என்று காதுல கேட்டுட்டா ப்ளீஸ் பண்ணி சொல்லுறேன், மஸ்ஜிதுக்கு வந்துடுங்க. யார் ஒருவர் ஹய்யால ஸலா ஹய்யால ஃபலா என்ற சப்தம் கேட்டு மஸ்ஜிதுக்கு வரலையோ, நீங்க அந்த டைம்ல செய்யற யாவரும் ஒரு நாளும் உங்களுக்கு கை கொடுக்காது. ஆதாரத்தோட பேசுறேன். உலமாக்கள் கிட்ட போய் கேளுங்க. அந்த நேரத்தில் நீங்க எந்த வேலை செஞ்சாலும் அந்த வேலையால நீங்க சோதிக்கப்படுவீங்க. ஏன் தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹய்யால ஸலா ஹய்யாலல் ஃபலா என்று கேட்கும் போது நாங்க பதில் சொல்றோம், லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். யா அல்லாஹ், எனக்கு தொலையல, கஷ்டம், உன்ட நாட்டம் தேவையா அல்லாஹ், உன்ட நாட்டம் தேவை, அல்லாஹ்ட தௌஃபீக் தேவை. இப்ப நாங்க அந்த வார்த்தையை கேட்டு மஸ்ஜிதுக்கு வரல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க தெரியுமா? நாசமாக போட்டும். அல்லாஹ்வுடைய தூதர் யாருக்கும் லான செய்யக்கூடியவங்க அல்ல. அப்படிப்பட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹய்யால ஸலா ஹய்யாலல் ஃபலா கேட்கும் போது யார் மஸ்ஜிதுக்கு வரவில்லையோ, தொழுகைக்காக வரவில்லையோ, பஜார்லையும் வீட்டிலையும் இருப்பாங்களோ அவங்க நாசமாக போட்டும் என்றார். இது அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தை. வாழ்க்கையில இமாம் ஜமாத்தை மிஸ் பண்ணிடவே வாடம். நீங்க முன்பின் சுன்ன தொலாட்டியும் பிரச்சனை இல்ல, தஹஜ்ஜத் தொலாட்டியும் பிரச்சனை இல்ல, பெரிய பெரிய அமட்கள் செய்யாட்டி பரல, குறைஞ்சது 5 நேர தொழுகைய இமாம் ஜமாத்தோட தொலை பழகிக்கோங்க. 2வது மிக முக்கியம், குர்ஆன் ஓதுறதை விட்டுடவானோ. மிக முக்கியமான அமல், குர்ஆனை முடியுமான அளவுக்கு நேசிங்க, குர்ஆனை ஓதுங்க. குர்ஆனை எந்த அளவுக்கு நீங்க ஓதுவீங்களோ நோய் இல்லாம வாழுவீங்க. குர்ஆனை அதிகமாக ஓத ஓத உங்களோட உடல் இருக்கக்கூடிய நோய்கள் இல்லாம போகும். குர்ஆன் ஓதுற நேரத்தில் உங்களோட முகத்துல பிரகாசம் வெளியாகும். குர்ஆன் ஓதுற நேரத்தில் உங்களோட உள்ளத்துல அல்லாஹ் அமைதியை உண்டாக்குவான். குர்ஆனை ஓதுங்க. வீட்டுல உங்களோட பிள்ளைகள் தவறு செய்யறாங்களா, வீட்டுக்குள்ள ப்ராப்ளமா, முசீபத்தா, எல்லாவற்றையும் அல்லாஹ் நீக்கிடுவான். ப்ளீஸ் பண்ணி குர்ஆனை ரமலானுக்கு மட்டும் சொந்தமாக்கி கொள்ளவான. அதே மாதிரி சொந்த குர்ஆனை வச்சுக்கோங்க. நான் போற எல்லா இடங்கள்லையும் நசீஹத்தாக சொல்றது, கிட்டத்துல மடவலைக்கு ரமலான்ல போனேன். ரமலான்ல போனதுல அங்க இருக்கக்கூடிய எல்லா வீட்லையும் ஒவ்வொரு பிள்ளைகளும் சொந்த குர்ஆன் வாங்கினாங்க. கிட்டத்தட்ட 290 குர்ஆன் தமாம் செஞ்சாங்க ரமலான்ல ஒரு மஹல்ல. இப்ப அடுத்த வருஷத்துல கிட்டத்தட்ட 800 குர்ஆன் தமாம் செஞ்சு தாரதாக வாக்கு தந்திருக்கிறாங்க. போட்டி போட்டு குர்ஆன் ஓதுறாங்க. அல்லாஹ் அந்த ஊரை விட மாட்டான். அந்த ஊர் எப்பயும் செழிப்பாக இருக்கும். எங்களுக்கு சொந்த மொபைல், சொந்த வாகனம், சொந்த வீடு எல்லாமே சொந்தமாக இருக்குது. யாருக்கிட்ட சொந்த குர்ஆன் இருக்குது? மஸ்ஜிதுக்கு வந்தா மஸ்ஜிதுடைய குர்ஆன் எடுக்கிறோம். வானம் என்றல்ல, உங்களுக்கு என்று ஒரு சொந்த குர்ஆனை வைங்க. மௌத்தாகும் போது அந்த குர்ஆனை பிள்ளைகளுக்கு வராசத்தாக கொடுத்துட்டு மௌத்தாகுங்க. கண்ணியமானவர்களே, இந்த 2 அமலையும் உங்களோட வாழ்க்கையில பற்றி பிடித்துக்கோங்க. எப்படி பற்றி பிடித்துக் கொள்ளணும் என்றா, மொபைல் போன் எப்படி பற்றி பிடிச்சு கொண்டிருக்கிறீங்களோ, பாக்கெட்ல வச்சு கொண்டிருக்கிறீங்களோ, மொபைல் போன் இல்லாம இருக்கலாது என்ற ஒரு நிலைமை உண்டாகிட்டோ, அதே போல இந்த தொழுகையையும் குர்ஆனையும் பற்றி பிடிச்சுக்கோங்க. அல்லாஹ் எங்கள் எல்லோரையும் புரிந்து கொள்வானாக. எங்கள் எல்லோரையும் அல்லாஹ் நாம் அவனை மறப்பதை விட்டும் அவன் எம்மை மறப்பதை விட்டும் பாதுகாப்பானாக. எங்கள் எல்லோரையும் அல்லாஹ் புரிந்து கொள்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை, குற்றங்களை, தவறுகளை மன்னிச்சிரியா அல்லாஹ். இந்த பேசப்பட்ட விஷயங்கள் யா அல்லாஹ் காத்தோட காத்தாக போயிடாம வாழ்க்கையில் எடுத்து நடக்கக்கூடிய நன்மக்களாக ஆக்கிறியா அல்லாஹ். யா அல்லாஹ், நீ இந்த ஊரை நீ பொருந்திக்கோயா அல்லாஹ். இந்த ஊரை நீ கபூல் செய்யா அல்லாஹ். இந்த ஊரை எல்லா ஊருக்கு முன்மாதிரியான ஒரு ஊராக ஆக்கிறியா அல்லாஹ்.
இந்த ஊர்ல இருக்கக்கூடிய வாலிபர்களை பொருந்திக்கோயா அல்லாஹ். இந்த ஊருடைய நிர்வாகத்தை நீ பொருந்திக்கோயா அல்லாஹ். இந்த ஊர் மக்களை பொருந்திக்கோயா அல்லாஹ். பாவங்களை விட்டும் பாதுகாச்சிரியா அல்லாஹ். தவறுகளை விட்டும் பாதுகாச்சிரியா அல்லாஹ். இங்க வாழக்கூடிய ஒவ்வொரு மக்களும் நிம்மதியாக சந்தோஷமாக வாழணும் யா அல்லாஹ். இந்த மஸ்ஜிதை யா அல்லாஹ் மஸ்ஜித் நபவியாக ஆக்கிறியா அல்லாஹ். இங்க இருக்கக்கூடிய வாலிபர்கள் எல்லாம் போதை வஸ்துகளை விட்டும் பாதுகாக்க பெற்ற மக்களாக ஆக்கிறியா அல்லாஹ். இன்னைக்கு நிறைய வாலிபர்கள் தீனை விட்டு தூரமாகி கொண்டு போறாங்க யா அல்லாஹ். நாஸ்திகத்தின் பக்கம் போய்கொண்டு இருக்கிறாங்க யா அல்லாஹ். தவறான பாதையில போய்கொண்டு இருக்கிறாங்க யா அல்லாஹ். அந்த வாலிபர்களுக்கு ஹிதாயத்து கொடுத்திரியா அல்லாஹ். நிறைய குடும்பங்கள் திருமணத்துக்கு பின்னால கணவன் மனைவிக்கு மத்தியில ஒற்றுமை இல்லாம இருக்கிறியா அல்லாஹ். அந்த இரு குடும்பங்களுக்கு மத்தியிலையும் யா அல்லாஹ் நிதானத்தையும் புரிந்துணர்வையும் ஒற்றுமையும் ஏற்படுத்தியா அல்லாஹ். எங்கள் எல்லோருக்கும் நல்ல மௌத்த தாயா அல்லாஹ். சிறந்த மௌத்த தாயா அல்லாஹ். கலிமாவோட மௌத்த தாயா அல்லாஹ். ருக்கூலையும் சுஜூதிலையும் மௌத்த தாயா அல்லாஹ். கேவலமான இழிவான மௌத்த தந்திராதையா அல்லாஹ். எங்கட ஜனாதா வைக்கப்படும் போது வரக்கூடிய மக்கள் காரை துப்பக்கூடிய அளவுக்கு எங்கட ஜனாதாக்களை வச்சிடாதையா அல்லாஹ். யால படுத்த படுக்கையில வச்சு ரூஹ் எடுத்துறாதையா அல்லாஹ். பாதை ஓரங்கள்ல ஆபத்தான யா அல்லாஹ் ஆக்சிடென்ட் மூலமாக உடல் பாகங்கள் எல்லாம் சிதறி போன நிலைமையில எங்கட ரூஹ்கள் எடுத்துறாதையா அல்லாஹ். உடல்ல உடுப்பில்லாம எங்கட ரூஹ் எடுத்துறாதையா அல்லாஹ். யால கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் இந்த கலிமாவோட மௌத்தா கூடிய வாய்ப்பு தாயா அல்லாஹ். கடன் இல்லாத வாழ்க்கை தாயா அல்லாஹ். யால மற்றவர்களை மதிக்கக்கூடிய மக்களாக ஆக்கிறியா அல்லாஹ். யா அல்லாஹ் எல்லா சந்தர்ப்பத்திலையும் வல விக்ருல்லாஹி அக்பர் உன்னை யாபகம் செய்யக்கூடிய மக்களாக ஆக்கிறியா அல்லாஹ். இந்த இடத்துல நாங்கள் எல்லோரும் ஆமீன் என்று சொல்வதை போல நாளை கியாமத்துடைய நாளில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்க்கு நுழையக்கூடிய வாய்ப்பை எல்லோருக்கும் தந்தருள் புரிவாயாக. வ ஆகிரு